கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானறியடிக்கும் வாதவூரெங்கோல் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன். எந்த நாள் வச்சாலும் இந்த அளவு போட்டு பண்றாங்க. நம்பர் அவ்வளோ தான் எழுதி வச்சு நேற்று திருப்பூவல்லியில இரண்டாவது பாட்டு பார்த்துறாமா. திருப்பூவல்லி என்பது இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு அவனுக்கு மாலை கட்டுவதற்காக அல்லி மலர்களை பெண்கள் கொய்வதாக அமைந்தது இந்த பகுதி. இதில் 2 பாடல்களை பார்த்தோம். எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்தத்தேனிருந்த கொந்தை பரவினாம் பூவல்லியா. இல்லை, திருவிடைமருதூரில் இருக்கின்ற இறைவனை பற்றி பாடிய பாடல் அது. இனி அடுத்த பாட்டு நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடையதம்பெருமான் மாயப்பருப்பறுத்திட்ட ஆண்டான் பல்வினையின் வாயிற்பொடி எட்டி பூவல்லி கொய்யாமோ. நாயிற்கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடையதம்பெருமான் மாயப்பிறப்பறுத்து ஆண்டானின் வல்வினையின் வாயில் கொடியட்டி பூவல்லி கொய்யாமோ. நாயை விட கீழான நம்மையும் ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு தாயை காட்டும் தயாவுடைய பெருமான். தாயினுடைய அன்புதான் உலகத்தில் சிறந்த அன்பாக சொல்லப்படுவது. அது மனித தாய் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களினுடைய தாய்க்கும் அது பொருந்தும். ஆனால் தாயை காட்டிலும் தயாவுடையவன் தம்பெருமான். தாய் சின்ன வயதிலே அந்த குழந்தையை வளர்க்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த தன்மைகளை பார்த்தா தான் அந்த தாயினுடைய அருமை புலப்படும். வளர்ந்த பிறகு தெரியாது. வளர்ந்த பிறகு குழந்தை அதை பட்டு போயிடும். அதை சுமந்து பெற்று அந்த குழந்தையை வளர்ந்து தளர்நடையாகி வளர்ந்து வருகின்ற வரையிலும் அவள் படுகின்ற பாடு இருக்கிறதல்லவா, அதுதான் பெரிய பாடு. எல்லா மிருகங்களுக்கும் எல்லா பறவைகளுக்கும் எல்லாவற்றுக்குமே இது பொருத்தமாகும். தாயாக வந்து தலைகளித்தாட்கொண்டான் என்று சொல்லுவார். இந்த தாய் அவ்வளவு அற்புதமானவள். இந்த தாயினுடைய அன்பை ஒரு எங்கள் பகுதியில் இருக்கிற தொட்டில் பாட்டில் ரொம்ப அருமையாக சொல்லுவான். தொட்டில் பாடல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாய்மார்கள்லாம் அந்த காலத்தில் நமக்கெல்லாம் நினைவு இருக்கு. எங்கள் அம்மா தொட்டில் ஆட்டி பாட்டு பாடி தூங்க வச்சது. இப்போ யாரும் பாடுறதில்லை. இப்போ தான் சினிமா பாட்டு போட்டு அது தானாக குதிக்கிற ஸ்ப்ரிங் தொட்டில் வச்சுட்டாங்க. அதனால் மேலே போயிட்டுருங்க. இப்போ
தாய் பாடுவது ஒரு பாட்டு. ஆரீரோ ஆராரோ ஆரீரோ அறிவரோ மாமன் அடித்தானோ மல்லிகை பூச்செண்டாலே அத்தை அடித்தாளோ அரளி பூச்செண்டாலே. இதில் மாமன் வந்து பிறந்தவன், கூட பிறந்தவன் ஆகையினால மல்லிகைப்பூ, மென்மையான பூ, அது மாமன் வந்து மல்லிகைப்பூ அடிச்சானா. அத்தை வேற வீட்டு பொண்ணு, மாமனுக்கு மனைவியா வந்தவன், அதனால அவளுக்கு சொல்லும்போது அரளிப்பூ கொண்டு அடிச்சான். அரளிப்பூவை கொண்டு அடிச்சாலாம் சொல். அப்போ வீட்டுக்காரன் இங்கே வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவன் சொல்றான், ஆரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை. 6 அடிக்கிற 5 விரலும் தீண்டவும் இல்லை. தானே அழுகிறாண்டி தம்பி துணை வேணும் என்று அவன் அதோட சேர்ந்து அவன் படிக்கிறான். தானே அழுகிறாண்டி தம்பி துணை வேணும்னு சொல்லி இப்படி கேலியாக பாடல்கள் வரும். இருந்தாலும் இந்த தாயினுடைய மனம் வந்து அவ எல்லாத்தையும் சொல்லி அந்த பாட்டில் சொல்லி ஆட்டுவாங்க. தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய பெருமை, அதனுடைய தான் வந்து வாழ்க்கப்பட்ட வீட்டினுடைய சின்ன செயல்கள், இது எல்லாத்தையும் சொல்லி அது தாளாட்டுவதாக அந்த தாளாட்டு பாடல்கள் அமையும். ஏன்னா தாயினுடைய மனோபாவத்தை அந்த பாடல்கள் தெரிவிக்கும். தாயின் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான், தாயை காட்டிலும் தயவுடையவனாகிய நம்முடைய பெருமான் மாயப்பிறப்பறுத்து. பிறவி என்பது வெறும் மாயம். என்ன மாயம் அது, என்ன மாயம் அது என்றால், இருக்கிறது போல இருக்குது, வேற இல்லாமல் போயிடுது, அதுதான் மாயம். எல்லாம் இருப்பது போல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாம் இருப்பது போலவே இருக்கிறது. மையாடு கண்ணியும் மனையும் வாழும் செந்தி ஐயா நின் உருவழித்தோன் காணல் நீர் போல். நல்ல தார் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, பாறை வழியாக போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் வெயில் காலத்தில் தண்ணி கிடப்பது போல் இருக்கு. அது ஓடுனா பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணி இருக்காது, அது காணல் நீர். அதுபோல் வாழ்க்கையில் எல்லாம் இருப்பது போலவே இருக்கும். ஒன்று பற்றி பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பருவத்துக்கும் ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது ஒரு பற்றுதல், அதை பிடிச்சிக்கிட்டே அடுத்தது வந்து கடைசியால் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒன்றையும் காணும். என்ன பண்ணோம், எதுக்காக இந்த வாழ்க்கை வாழ்ந்தோம், என்ன பண்ணி முடித்தோம், இப்போ நமக்கு என்னென்ன பெருமையாக தெரியுது, அச்சீவ்மெண்ட்ஸ். இதெல்லாம் எப்பொழுது, இதெல்லாம் வந்து நல்லா வயது காலத்தில் மற்றவர்களுக்கு மத்தியில் நின்று பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஓய்ந்து போன காலத்தில் தனியாக உட்கார்ந்துருக்கும் போது என்ன வாழ்க்கை வாழ்ந்தோ என்று நினைக்கும் போது, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நினைக்கும் போது ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ சாப்பிட்டா இருந்தால் எல்லாம் சொன்னான் இல்லையா, வயிற்று பசி, அப்புறம் காம பசி, மனுஷனுக்கு மட்டும் அறிவு பசி இருக்கு. அந்த அறிவை தேடினா அவன் மனுஷன் ஆகிறான், இல்லைன்ட்டு அவன் மனுஷன் ஆக முடியாது. ஏன்னா வயிற்று பசியும் காம பசியும் எல்லா உயிர்களுக்கும் சமமான, அறிவு பசி தான் மனுஷனுக்குரியது. இப்போ தேடுதல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அதனால இங்க என்ன சொல்றார், மாயப்பிறப்பறுக்கும்னார். எவ்வளவோ கோடி வருஷங்கள், எத்தனையோ கோடி வருஷங்கள் கடந்து போய்விட்டன. எத்தனையோ கோடான கோடி மனிதர்கள் வாழ்ந்து மடிந்து விட்டார். அப்படி மடிந்தவர்களுடைய மண்ணில் நாம நடந்துட்டு இருக்கிறோம். நாம மடிஞ்சு போன மண்ணில் நம்முடைய பேரப்பிள்ளைகள் மற்றவங்களாம் நடந்துட்டு இருப்பாங்க. எத்தனை பேர், எவ்வளவு பெரிய மாமன்னர்கள், எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர்கள். இப்போ பூமியிலிருந்து ராக்கெட் மேலே போய் அங்கேருந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, பூமியில் நீல நிறமாக இருக்கிற பூமியில் சீன பெருஞ்சுவர் தான் தெரியுதா. சீன 1500 மைலுக்கு மலை உச்சியில் கட்டிக்கிற சிவத்தை. அப்படிப்பட்ட மன்னர்கள் எல்லாம் எங்கே போனார்கள், எல்லாம் அழிந்து போனார்கள். எல்லாம் பிரமாதமாக இருந்து அழிந்து போனார். அதனால தான் அன்றைக்கி நான் சொன்னேன்,
அலெக்சாண்டர் படையெடுத்து போவதுக்கு முன்னால் அந்த ஊரில் இருக்கிற ஞானியை போய் கேட்டான். இந்த ஞானி இருந்தார், அவர் வந்து ஒரு பரதேசி மாதிரி, அவர் ஒன்றுமே இல்லை, துணி கூட மேலே இல்லை, நாயை கையில் தலையை கொடுத்து படுத்திருக்கார், சோரி நாயை. இவன் போய் அலெக்சாண்டர் படையெடுத்து போகிறவன் போய் பக்கத்தில் நின்னான். நின்ன உடனே காலை சூரியனுடைய ஒளி அவரை மறைச்சது. இவன் நிற்கிற நிழல், யார் அது என்னுடைய நிழலை என்னுடைய ஒளியை மறைப்பது, தள்ளி நில் அப்படின்னார். அது பரதேசி இறந்து உண்ணுகின்றார். இவன் தள்ளி பாதத்திட்டு வந்து நின்றான். யார் நீ? நான் மாசிடோனிய ராஜ்யத்தினுடைய இளவரசன். ஓ, என்ன வேணும்? நான் படையெடுத்து போகிறேன், உங்களுடைய ஆசி வேண்டும். படையெடுத்தான் என்ன செய்ய போகிறார்? நான் போய் எதை வெல்ற, பாரசீகத்தை வெல்ற, அப்படி போகிறேன், இந்தியா வெல்ற, எல்லாவற்றையும் வெற்றி பெற்று மறுபடியும் திரும்பி வருவேன், திரும்பி வந்து ஆட்சி அமைதியாக ஆட்சி. அவர் சொன்னார், இதெல்லாம் செய்யாமலேயே அமைதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கலாமே. அத்தனை பேர்த்து போய் தாலி வாங்கி அத்தனை உன்னுடைய வீரர்களை சாகடிச்சு எல்லாம் அவதாரம் சொல்லவர். அத்தனை உயிர்களை கொண்டு கடைசியில் வந்து நீ அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிற, அதனால் இப்போவே அமைதியாக இருந்து கொள்ளலாமேன்னு நினச்சா சொன்னாரா. அதனால் மனித எத்தனையோ மன்னர்கள், ஜூலியஸ் சீசர், எவ்வளோ பெரிய மன்னர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அதனால் அது மாயமாகிய வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இருப்பது போல இல்லாமல் இருப்பது மாயம். மாயங்கிறது என்ன? இருக்கிறது போல இருக்கும், அது இல்லை. இப்போ மெஜிஷியன் செய்யறது போல ஒரு பெரிய மந்திரவாதி ஒரு காட்சி செய்கிறார். என்னுடைய உயர்நிலை பள்ளி வகுப்பில் ஒரு அற்புதமான மந்திரவாதி வந்து அருமையான காட்சி செஞ்சான். ஒரு முக்கோண வடிவமான பெட்டி, முக்கோண வடிவில் கீழ் வச்சிருக்கு. அது என்ன பண்ணால் அந்த நேராக நிமித்தா ஒரே பலகையாயிரும். இப்படி மடித்தா முக்கோணமாக மடிச்சிருக்கு. அதை மடித்து வச்சான். மடித்து வச்சு நாங்கள்லாம் குழந்தைகள்லாம் ஸ்கூலில் பார்த்துட்ருக்குறோம். உள்ளேருந்து 2 பாம்பு எடுத்தான். அவன் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து 2 பாம்பு எடுத்தான். பாம்பு 2 கையை சுற்றிட்டு இருக்குது. இந்த கத்து அவனை கடிக்குது. இந்த பாம்பு 2 இந்த கடித்த பாம்பை நான் சும்மா விடுவதா அப்படின்னு சொல்லி அவன் அந்த பாம்பை கடிச்சு சாப்பிட்றான் கொஞ்சம் கொஞ்சம். இதெல்லாம் நாங்கள் நேராக பார்த்தோம். இப்போ இது ஆச்சரியம்னா ஆச்சரியம், பேராச்சரியம். மந்திரவாதிகள் செய்யறது நான் கண் முன்னாலே தெரியுது. வாழைப்பழத்தை உரிச்சிட்டு மேலே ஒரு சரடு, இது சாக்கு திக்கிற சரடு, அதை பிடிச்சி மேலே கட்டிட்டு இன்னொரு சரடில் கீழே ஒரு பையன் தொங்க விடும். இதெல்லாம் வந்து உண்மையாக நடக்குவது போல இருந்தது, ஆனால் எல்லாம் மாயம். அதே போல் வாழ்க்கை என்பது உண்மையாகவே இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் மாயமாக போய்விடுகிறது. அதனால் சொன்னாரு, தாயினும் இணையன் என்னை சரணட அடைந்த நாயேன். தாய்மான் சாய் பாடினாரு, தாயினும் இனியன் என்னை சரணன அடைந்த நாயேன், பேயினும் கடையனாகி. ஏன் பேயினும் பேய் என்ன பண்ணும்? ஆசை அடங்காமல் ஆன் திரியும். அதுபோல நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆசைக்காக நான் என்ன பண்ணேன், அங்கே இங்கே அதை பிடிக்கும் இதை பிடிக்கும் இப்படி திரிந்தேன். பேயினும் கடையனாகி பிதற்றுதல் செய்தல் நன்றோ, தீயிடை மெழுகாய் நொந்தேன் தெளிவிலேன் வீணனே, காலம் போயினது ஆற்றகில்லேன் பூரணானந்த வாழ்வே என்று பாடினார். ஆக நாயினும் கடைந்த என்ன நிலையில் இருந்த நான் என்று பாடினார். அதுபோல இங்கே மாய பிறப்பு அறுத்து என்னை ஆண்டான், என்னை ஆட்கொண்டான். எப்படி ஆள முடியும்? வல்வினையின் வாயில் பொடியட்டி. கொடிய வினைகளினால் தான் நமக்கு பிறப்பு வருது. என் நல்வினை தீவினை, நல்லது செஞ்சாலும் பிறப்பு வரும், தீயது செஞ்சாலும் பிறப்பு வரும். ஆகவே அந்த வினைகளை அறுக்க வேண்டும். வினை ரூட் அவுட், அதை வேரோடு பிரிங்கி அடிக்க வேண்டும். நல்வினை தீவினை என்பவற்றை அறுத்து வாயில் பொடியட்டி அவற்றுடைய வாயிலை அடைத்து, அது வருகின்ற வழியை அடைத்த என்னை ஆண்டு கொண்டான். ஆகவே அவனுக்கு நாம் பூவல்லி கொய்வோமாக. நாயை விட கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்து தாயிற் பிறந்த தயாவுடைய பெருமான் மாயப்பிறப்பறுத்து நம்முடைய அந்த மாயப்பிறப்புக்கு அடிப்படையாக இருக்கின்ற வல்வினையனுடைய வாயிற்கதவுகளை மூடி நம்மை ஆட்கொண்டான பெருமானுக்கு நாம் பூவல்லி கொய்வோமாக. பண்பட்டதில்லை பதிக்கரசை பரவாதே
எண்பட்டதக்கண் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூத படைவீர பத்திரரால் புண்பட்ட வாடி புவல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை. பண்பட்ட தில்லை, பண்பட்ட தில்லை என்பது என்ன? பக்தியினாலே பண்பட்ட தில்லை என்பது சிதம்பரம். சிதம்பரத்தில் இருக்கின்ற அரசை பரவாமை, அந்த சிதம்பரநாதனை பாராட்டாமல் எண்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல். இப்போ நமக்கு நம்முடைய எண்ணங்களே எதிரிகளாகின்றன. நாம் எண்ணுகின்ற எண்ணங்களே நமக்கு எதிரிகளாகின்றன. நல்ல எண்ணங்களை எண்ணினால் நமக்கும் பிறருக்கும் பயனாக இருக்குது. தீய எண்ணங்களை எழுதினால் நமக்கும் பிறருக்கும் பயனின்றி முடிகிறது, தீமையாக முடிகிறது. இப்போ நம்ம சில சமயத்தில் நம்முடைய எண்ணங்களே நமக்கு எதிரிகளாக மாறி விடுகிறது. அந்த எண்ணம் நல்லதாக இருக்க வேணும். அதனால் எண்ணம் நல்லதாக இருந்தால் வேறு எதுவும் பூஜைகள் பண்ண வேண்டியதில்லை என்று சொல்வார். எண்ணம் மனமது தூய்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அது மன தூய்மை வேணும். மன தூய்மை வாய்மையால் காணப்படும், வாய்மையினால காணப்படும் என்பார் வள்ளுவர். எப்படி ஒருவன் மனம் தூயனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வது? அவன் உண்மையே பேசுகின்றவனாக இருப்பான், எதையும் ஒழித்து வைக்காமல் இருப்பான். அவன்தான் மனத்தில் தூய்மையானவன் என்பதை தெரிந்து கொள்ளலாம்னார். இப்போ எண்பட்ட தக்கன், அவனுடைய எண்ணம் என்ன பண்ணுச்சு? அகங்காரம். நான் என்கின்ற அகங்காரத்தை உண்டாக்கியது. என்ன செய்தான்? தான் பெண்ணு கொடுத்த மருமகனையே அழைக்காமல் வேள்வி செஞ்சான். வேள்வி செய்து தக்கன், தட்சாதிபதி, எண்பட்ட தக்கன், தன்னுடைய எண்ணத்துக்கு அகங்காரத்துக்கு உட்பட்ட தக்கனானவன் வேள்வி செய்தான். அந்த வேள்வியில் யார் யார் வந்திருந்தார்கள்? அருக்கன், எச்சன், அருக்கன சூரியன், எச்சன் அந்த வேள்வியை நடத்துகின்ற தலைவன், வேள்வி தலைவன் எச்சன், இந்து சந்திரன், அனல், அனல்னா அக்கினி. அப்புறம் விண்பட்ட இவர்களெல்லாம் வந்திருந்தார், அந்த வேள்விக்கு வந்திருந்தார். இந்த வேள்வியில அக்கினி மூலம் கொடுக்கப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அந்த தேவதைகளுக்கு போய் சேருகிறது என்பது வேள்வி செய்கின்றவர்களுடைய ஐதீகம். வேள்வி அக்கினி தான் எடுத்துக்கொண்டு செல்கிறான் என்று அந்த வேள்வி செய்கின்றவர்கள் சொல்லுகிறார். இந்த வேள்வி பழங்காலத்திலிருந்து வேத காலத்திலிருந்து வேள்வி அவர்கள் எல்லாத்தையும் தீயில் கொடுப்பது அவர்களுடைய பழக்கம். அதனால தான் உடம்பை தீயில் எரிக்கிறது அவர்களுடைய பழக்கமாக மாறிவிட்டது. இப்போ அந்த வேள்வி செய்து அந்த வேள்வியில் அவிர்ப்பாகம் கொடுத்தல்னு பேர். அவிர்ப்பாகம்னா அந்தந்த தேவதைகளுக்கு உரியதை கொடுத்தல். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல் அடுக்கி சதுர வச்சிருந்து அந்தந்த மூளைக்கு உரிய அந்த எண் திசை காவலருக்குரியதை மந்திரங்களை சொல்லி அதை அன்னமோ ஏதோ ஒன்று வைப்பாங்க, ஒரு இது வச்சுப்பாங்க. அப்புறம் கடைசியில் வேள்வியில் எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட்டு அதுக்குரிய மந்திரங்களை சொல்லுவார். கடைசியில் வேள்வி முடிவுமாக இருக்கும்போது அந்த எல்லாவற்றையும் உயர்ந்த ஒரு பொருள் எதை அர்ப்பணிக்கிறார்களோ அதை பட்டு துணியில் முடிந்து உள்ளே போட்டு எரித்து விடுவார்கள். இது நாம் வேள்வியில் நாம் பார்க்கலாம். அதனால தட்சாதிபதி என்ன செய்தான்? தன்னுடைய அகங்காரத்தின் காரணமாக வேள்வியை செய்து தேவர்களுக்கெல்லாம் அவிர்ப்பாகம் கொடுத்தான், தேவர்களுக்கெல்லாம் வேண்டியவற்றை கொடுத்தான். அப்படி கொடுக்கும்போது தன்னுடைய மருமகனாகி சிவபெருமானை மதிக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. அப்போ சக்தி தேவி நேராக வந்தவுடனே அந்த வேள்வி தீயில் விழுந்து இறந்து தன்னுடைய உடம்பை அழித்து கொண்டார். அப்படி அழித்து கொண்டதுனால இறைவன் தன்னுடைய சடையில் ஒன்று எடுத்து நிலத்தில் அடிக்கின்றார். நிலத்தில் அடித்த உடனே வீரபத்திரர் புறப்படுகிறார். நான் சொன்ன அந்த வீரபத்திரருடைய சிலைகளை மதுரையில் போய் பார்த்தா எல்லா கோயிலையும் செஞ்சுருக்காங்க. மதுரை கோயிலில் ரொம்ப அருமையாக இருக்கு. அகோர வீரபத்திரர், அக்னி வீரபத்திரர் என்று வீரபத்திரருடைய சிலைகள் மிக அருமையாக இருக்குது. வெண்ணெயை வச்சுருப்பாங்க. அந்த சிலைகளை பார்க்கணும். மதுரை கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தா மிக அருமையாக இருக்குது அந்த சிலை. பல கோயில்களையும் அது வீரபத்திரருடைய சிலை இருக்குது. இந்த வீரபத்திரர் புறப்பட்டு வந்தோடனே அவருக்கு துணையாக காளியும் சேர்த்து அனுப்புகிறார். எனவே அவர்கள் 2 பேரும் வேள்வியை அழிக்கிறார். அப்படி அழிக்கும் போது அங்கே இருந்தவர்களுக்கு தண்டனை, ஒவ்வொருவருக்கு தண்டனை கிடைக்குது. எண்பட்ட தக்கன், அருக்கன், சூரியன், எச்சன் அந்த வேள்வியை செய்கின்றவன், இந்து சந்திரன், அனல், அக்கினி இவர்களுக்கெல்லாம்
விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால். ஆமா, விண்ணிலிருந்து விழுந்து வந்த பூதப்படைகளோடு சிவகணங்களோடு புறப்பட்டு வருகிறார் வீரபத்திரர். அவர் என்ன செய்தார்? அவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கொடுத்தார். புண்பட்டவாடி பூவல்லி கொய்யாமோ. அந்த அந்த வேள்விக்கு வந்த அத்தனை பேரும் புண்பட்டு அழிந்து ஒழிந்ததை பாடி நாம் பூவல்லி கொய்வோமாக. தேனாடு கொன்றை சடை கணிந்த சிவபெருமான் ஊனாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே. நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பையிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. அதாவது இது மணிவாசக பெருமான் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றார். எல்லாமே எல்லா பாடலுமே அவருடைய அனுபவங்கள் தான். இருந்தாலும் இறைவன் தன்னுடைய உடலையே ஊனையே உருக்கி உள்ளொளி பெருக்கி தனக்குள்ளே வந்து அமர்ந்து காட்சி கொடுத்த தன்மையை சொல்றார். தேனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் தேன் பிளிற்றுகின்ற கொன்றை மலர்களை சடையிலே அணிந்திருக்கின்ற சிவபெருமான். தேனாடு கொன்றைனா தேன் பிளிற்றுகின்ற கொன்றை மலர்களை சடையிலே அணிந்திருக்கின்ற சிவபெருமான். ஊன் நாடி, ஊன்னா அந்த உடம்பு, ஊன் நாடி நாடி வந்து உள்புகுந்தான். அவனோ யாவற்றுக்கும் அரிய பொருள், அருமையிலும் அருமையானவன். அப்பேற்பட்ட உயர்ந்த பொருளாக இருக்கின்ற அப்பெருமான் இந்த ஊனுடலை வந்து புகுந்தான். அவனுடைய சக்தி தான் இந்த உடம்பை கட்டி வச்சிருக்கு. இந்த கை 2 இவ்வளவு நேரம் இருக்கணும், கால் இவ்வளவு நேரம் இருக்கணும், இதெல்லாம் இந்த உடம்பு இப்படி இருக்கணும் என்ற அந்த அற்புதமான அந்த படைப்பை அவன்தான் செய்தான். ஆனால் அருள் காரணமாக அவன் இப்பொழுது உடம்பிலே புகுந்தான். புகுந்து ஊன் நாடி, ஊன்னா இந்த தசை, நாடி நாடி உள் புகுந்தான். அவனா இறங்கி என்னுடைய உள்ளத்தில் புகுந்தான். உலகர் முன்ன எல்லாரும் பார்க்கும்படியாக என் உள்ளத்தில் அவன் புகுந்து கொண்டான். நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பையிலும். நான் நாடி நாடி ஓலமிட்டு சிவனே சிவனே என்று ஓலமிட்டு அழுவதற்கு அரற்றுவதற்கு காரணமாக அவன் நடம்பயிலுகின்றான், நடனம் ஆடுகின்றான். நடனவர்கள் கூத்தாடியாக இருக்க நடம்பயிலும். வானாடர் கோவுக்கு பூவல்லி கொய்யாமோ. வானாடர் கோவுக்குன்னா வானத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானுக்கு பாடி நாம் பூவல்லி கொய்வோமாக. எப்படி உடம்புல பூந்தான்னு சொல்லி வள்ளல் பெருமான் பாடுறார். ஐயா அவங்க வடலூர் பக்கத்திலிருந்து வந்திருக்காங்க. அந்த எப்படி அவருடைய உடல்ல இறைவன் எப்படி ஆட்கொண்டான் என்பதை சொல்றார். எண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே, என் உடம்பிலே எலும்பில் அன்பில் இதயத்திலே தயவிலே என் உயிரிலே எந்தன் உயிரினுக்கு உயிரிலே எண்ணியற் குணமதனிலே என் இன்னியல் என் வாக்கிலே என்னுடைய நாக்கிலே என் சிவைப்புலன் இசையிலே என் இருகண் மணியிலே என் இருகண் மணி ஒளியிலே என் அனுபவம் தன்னிலே தன்னியல் என் அறிவிலே அறிவினுக்கு அறிவிலே தானே கலந்து முழுதும். எப்படி கலந்திருக்குமாறு? ஒரு அணு தவறாமல் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கிறான். ஒவ்வொரு அணுவிலும் அவன் வாக்கிலும் பார்வையிலும் சொல்லிலும் அத்தனையும். ஒரு ஞானியினுடைய பார்வை இப்படி பட்டாலே போதும், ஞானியினுடைய தீட்சைப்பட்டால் அதான் போய் அவர் பாதத்தில் விளர்றான். அவருடைய திருவடிகளை தீண்டுவதற்கு, பெரிய சித்த புருஷர்களுடைய திருவடியை தீண்டுவதற்கு கொடுப்பினை வேண்டாம். நம்முடைய வாழ்விலே ஒரு சித்த புருஷரை பார்ப்பதற்கு பெரிய கொடுப்பினை வேணும். அது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதே போல எல்லா தலங்களையும் போய் தரிசிப்பதற்குரிய பாக்கியமும் எல்லாத்துக்கும் கிடைக்காது. கேளிக்கையான இடங்களுக்கு போக இருக்கிற மனசு நம்ம அங்கதான் இழுத்துட்டு போகும். கேளிக்கையான இடங்களுக்கு தான் இழுத்து கொண்டு போகும். சாதாரண ஒரு பசு ஆடு மாடு எல்லாம் தான் மேய்கின்ற இடத்துல இருந்ததை விட அந்த பக்கம் பசுமை இருந்தால் தனப்போல் போகுதாங்க.
அது கூட நம்முடைய கண்களும் காதுகளும் எல்லாமே என்ன பண்ணுது, அது கேளிக்கை நிறைந்திருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போகுது. இப்போ நமக்கு வந்து கோயிலுக்கு போகலாமா சினிமாவுக்கு போகலாமா? இப்போ 2 நண்பர்கள் பேசி, ஏன்னா கோயிலுக்கு போகலாமா சினிமாவுக்கு போகலாமா, என்ன பண்ணுவாங்க கடைசியில்? சினிமாவுக்கு தான் போவோம். ஒரு கோயிலுக்கு முன்னால் துறவி ஒருத்தருக்கு வந்துட்டார். அது பெரிய கோயில். அந்த கோயிலில் சேவை செய்கிற தாசி பெண்கள்லாம் இருப்பார்கள். அவர்கள் இப்போ இறைவனுக்கு பொட்டு கட்டிடும். அவங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு விரும்பிய ஆடவர்களே கணவனாக ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த துறவி என்ன பண்ணார், உட்காந்து அந்த தாசி வீடு முன்னால் வந்து இவர் உட்காந்துருந்த என்ன பண்ணார், பார்த்தாரு ஒரு ஆம்பளை போனால் உள்ள. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்தான். அப்புறம் ஒருத்தன் போனான். அப்புறம் வெளியே வந்தான். என்னடா ஒரு 10 பேர் போகிறான் வெளியே வர்றான். அந்த பொண்ணு சாயந்தரம் குளிச்சு முகங்கள்லாம் தொடங்கி பொட்டு வச்சு இறைவனுக்கு சேவை நடனம் ஆடுவதற்காக கோயிலுக்கு வர்றான். அந்த போது நெல் உடனே சாமியின் கால் தொட்டு வணங்கினான். நீ எவ்வளவு கொடிய பாவத்தை செய்கிறாய் தெரியுமா? எத்தனை ஆடவர்கள் உன்னுடைய வீட்டுக்குள் வந்து போகிறார். எவ்வளவு பெரிய கொடுமையான பாவியாக நான் இருக்கிறாய் சொன்ன. கால் தொட்டு கும்பிட்டு வர, சாமி நான் செய்த பாவத்திற்கு ஒரு அளவில்லை. ஆனால் இந்த பாவி வயிற்றுக்காக நான் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகையினால நீங்கள் அருள்வோர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கோயிலுக்குள்ள போயிட்டான். இனிமேல் அதெல்லாம் செய்யாதேன், வயிற்று பிழைப்புக்காக நான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். அவன் மறுநாள் துறவிக்கு வந்திருக்கார் கோயிலுக்கு முன்னால். இந்த பெண்ணு வெட்டியை கவனிச்சுட்டு இருந்தார். உள்ள ஆண்கள் போகிறார். ஒரு கல் எடுத்து வச்சார். இன்னொரு கல் எடுத்து வச்சார். ஒரு நாளில் கல் சேர்ந்துருச்சு. ஒரு சின்ன குவியல் சேர்ந்துருச்சு. அவர் சொன்னார், நீ பாவி, கொடிய பாவி, நீ இந்த உலகத்தில் இப்படி வாழ்வதை காட்டிலும் உயிரை விட்டு விடலாம். அந்த அம்மாவுக்கு மனசு ரொம்ப கெட்டுப்போச்சு. மறுநாள் அந்த பெண் இறந்து போய் விட்டாள். துறவியா அன்னைக்கே இறந்துட்டார். அவ இறந்து போகும்போது சொர்க்கவாசல் தான் துறவி போகணும். சொர்க்கவாசலுக்கு போகும்போது துறவியை உள்ளே விடாமல் நிறுத்தினார். அந்த பெண்ணு உள்ள இருந்தா. இப்போ கேட்டா, என்னப்பா இப்படி வாழ்ந்த ஒரு பெண்ணு உள்ள சொர்க்கத்தில் இருக்கா? நான் ஒரு யோகி, தவம் செய்கின்ற ஒரு முனிவனாக இருந்தேன், என்ன உள்ள விடாமல் நீ தடுக்கிறேன். சுவாமி, நீங்கள் சற்றே கீழே பாருங்கள், உலகத்தை பாருங்கள். அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பார்த்தார் கீழே துறவி. இவர் உடம்பை எடுத்து பெரிய பக்தர் கூட்டமெல்லாம் வந்து காவி துணி போட்டி பெரிய சமாதிக்குழி தோண்டி திருநீர் போட்டு இவருடைய உடலுக்கு எல்லா சிறப்புகளும் மலர் மாலைகள் எல்லாம் போட்டு உள்ள அடக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தாசியினுடைய உடம்பை கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில் தூக்கி எறிஞ்சு சொல்லிட்டாங்க அந்த ஊர் மக்கள். இவனால் ஒழுக்கமே கெட்டு போச்சு. அவள் உடம்ப காக்காயில் குருவி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. இவர் பார்த்தார். அப்ப சொன்னா, சாமி, அவள் உடலால் தூய்மை கெட்டவள், எனவே உடம்பு காக்கைக்கும் கழுகுக்கும் வேறையாகிறது. நீங்கள் உடலால் தூய்மையாக இருந்தீர்கள், உள்ளத்தில் தூய்மை இல்லை. நீங்க அவ வீட்டை பார்த்துக்கிட்ட இறைவனை மறந்துட்ட. இறைவனை நினைவு வைத்திருப்பது என்பது எல்லாத்துக்கும் முடியாத ஒரு விஷயம். நாரதற்கு இந்த சந்தேகம் வந்தது. நாரதன் மகாவிஷ்ணு பார்த்து, மகாவிஷ்ணு வந்து சொன்னார், சோமஸ்து, அதாவது சுகமாக வாழ்க அப்படின்னு யாரையும் வாழ்த்தினார். சாமி, யாரை வாழ்த்தினீர்கள்? அதாவது ஒரு ஏரை பிடித்து கொண்டு உழுது கொண்டிருக்கானே, அவன் வந்து மரத்தடியில் உட்கார்ந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாலே அறிவு